ஆணவ படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறத அண்ணன் திருமாவளவன் போன்றவர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. படுகொலையே நடக்காம இருக்கிறதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அரசாங்கம் ஒருவேளை ஆணவ படுகொலை சட்டத்தை இயற்றும் பட்சத்துல அது பொதுவா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில அந்த சட்டம் இருக்கணும். காதல் கலப்பு திருமணத்தை செய்யக்கூடிய அந்த திருமணங்களை தமிழக அரசு அங்கீகரிக்க கூடாது, பெற்றோர் சம்மதம் இல்லாம. இவ்வளவு பதட்டம் உங்களுக்கு வருது? ஒரு பெண்ணை பாதுகாக்கணும், ஒரு பெண்ணுங்கிற விஷயத்துலதான் உங்களுடைய சாதியுடைய ஒட்டுமொத்த பெருமையும் ஒரு பெண்ணோட இடத்துல தான் நிப்பாட்டுவீங்களா? நம்மளோட முன்னோர்கள் மூதாதையர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கலாச்சாரத்துல வலியுறுத்தி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஏன் வேண்டாம் நீங்க சொல்றீங்க? எங்களுக்கு கலாச்சாரம் மட்டும்தான், ஏற்றத்தாழ்வு இல்லையா? கீழே ஒருத்தங்க இருக்காங்க அல்லது எனக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல, நான் நினைக்கல. அப்படி நினைக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனால் சாதிங்கிறதுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லைன்றத நீங்க முழுமையா மறுக்கிறீங்களா? அவங்களோட ஒரு குடும்ப பாரம்பரியம், குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயங்கள் எதுவும் மாறிடக்கூடாது. என்ன பாரம்பரியம்? இவங்க அரிசி சாதம் சாப்பிடுறாங்க, அவங்க அரிசி சாதம் சாப்பிடுறாங்க, இவங்களும் பொங்கல் கொண்டாடுறாங்க, அவங்க பொங்கல் கொண்டாடுறாங்க, இல்ல ஒரே கல்ச்சரா தானே இருக்கும். அப்போ நாடார்களுக்குள்ளேயே ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்குள்ளேயே அவங்க காதலிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? கீழடி போய் தோண்டி பாக்குறோம். அரசாங்கம் ஏன் கீழடிய தோண்டி நம்மளோட முன்னோர்களோட நம்மளோட மூதாதையர்களோட வரலாறு எல்லாம் ஏன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்போ நம்ம தமிழனோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்னு அரசாங்கம் நினைக்கும் போது தான் குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு ஒரு பெற்ற தாய் தாப்ப நினைக்க கூடாதா? இப்போ சாணார் சமூகம் அப்படின்னா இவங்க பார்த்தாலே தீட்டு, மேலாடை அணியக்கூடாது, இப்படியான வழிமுறைகள் அதெல்லாம் இன்னைக்கு மாறி வந்திருக்கும்ல. அதெல்லாம் மாறி வந்திருக்கும்ல, அது மட்டும் மாற்றத்தை ஏத்துக்கிறோம்ல. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்ல குறைந்த அளவு தான் அந்த பெண் பாதிக்கப்படுவாங்க. ஆனா காதல்னு சொல்லி குடும்பத்துல எல்லாம் விட்டுட்டு போய் பண்ணும்போது அவங்க நிறைய பேர் சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன டேட்டா வச்சிருக்கீங்க? அரேஞ்ச் மேரேஜ்லயும் இதே அளவுக்கான குற்றங்கள் அரேஞ்ச் மேரேஜ்லயும் அதிகமா பண்றாங்க, அங்கேயும் குற்றங்கள் நிறைய நடக்குது. இன்னைக்கு நீதிமன்றங்களை பார்க்குற விவாகரத்துக்கு வரவங்க இப்படி நிறைய நடந்திருக்கு. காதல் விவகாரத்துல மட்டும்தான் பிரச்சனை வருதுங்கிற மாதிரி சொல்றீங்க. எந்த தரவுகளின் அடிப்படையில இந்த மாதிரி காதல் விவகாரத்துல தான் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரீங்க? உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். பெண்ணுக்கும் ஆணுக்கும் அவங்க திருமண வயது வந்த உடனே அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆமாவா இல்லையா? அப்ப சட்டத்தின் பக்கம் தானே நமக்கு பொதுவானது சட்டம். அப்ப அத்தனை வயசு வரைக்கும் பெற்று வளர்த்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு எந்த பெற்றோரும் அப்ப நினைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா? பகுதிகளில் இந்த தொழிற்சாலை வேணும், இவ்வளவு வேலைவாய்ப்பு இன்மை இருக்குது, எங்களுக்கு இவ்வளவு அரசியல் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பொதுவான பிரச்சனைகளுக்கு ஹரிநாடார் போராடியதாக கடந்த 5 ஆண்டுகள் என்ன இருக்கு? ஒரு காதல் விவகாரத்தை தவிர இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு நீங்க போராடி? பாக்குறதுக்கு ஹரிநாடார் ஒரு பொதுவான ஆள் மாதிரி போனாலும் அங்க அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. காமராஜர் பொதுவாக தானே இருந்தாரு. உங்களுடைய முன்னோடி காமராஜர் அவர்கள் பொதுவாக இருந்தாரு. பெருந்தலைவர் ஐயாவோட அரசியல் வேற, இப்ப நாங்க எடுத்திருக்கிற அரசியல் வேற. பெருந்தலைவரா நீங்க சாதி தலைவரா இருக்கிறீங்க. இதே பார்வை உங்க மேலே வைக்கப்படுது. ஹரிநாடர் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்க காரணமே ஹரிநாடர் இதை வச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, இதை வச்சு பணம் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்தா? உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா எப்படி? நீங்க எப்படி வாழ்றீங்க? உங்களுடைய வருமானம் என்ன? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இருக்கிற சிறப்பு விருந்தினர் ஹரிநாடர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். ஆணவ படுகொலை தொடர்பாக தொடர்ந்து 1 வாரத்துக்கு மேலாக பேசும்போதாக இருக்கிறதா பார்க்குறோம். நீங்களும் பல இடங்களில் பேசியிருக்கிறீங்க. ஒரு பக்கம் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் வேணும்னு சொல்லிட்டு சில கட்சிகள்லாம் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க, போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கு மாற்றாக நீங்களும் அதே போல் ஒரு கோரிக்கையை அதுக்கு மாற்றாக ஒன்று வைக்கிறீங்க. இந்த 2 கோரிக்கைகளுக்குமான வேறுபாடு என்ன? அதாவது என்ன, பொதுவா படுகொலையே நிகழக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருமே விரும்பக்கூடியது. ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு சில இடங்கள்ல அது கொலைகள் நிகழ்த்தப்படுது, அதெல்லாம் தவிர்க்கப்படணும். ஆனா அந்த கொலைகள் நிகழ்த்தப்படும் போது அது ஒரு 2 குடும்ப பிரச்சனையா இருக்கும்,
அல்லது ஏதாவது வேற ஒரு காரணங்களுக்காக படுகொலைகள் நிகழ்த்தப்படலாம். ஆனா காதல் அப்படின்னு சொல்லி காதல்னால ஒரு கொலை நிகழப்படும் போது மட்டும் கொலையாளி ஒரு வேறொரு சமூகமா இருக்கும் பட்சத்துல இத ஒரு ஆணவ படுகொலைக்குள்ள அடைக்க பாக்குறாங்க. அதே நேரத்துல இது ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் அவர்களுக்கும் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தையோ அல்லது வேறொரு சமுதாயத்தையோ பெண்ணையோ ஆணையோ படுகொலை செய்யப்படும் போது அதை ஏன் ஆணவ படுகொலைன்னு சொல்லி இந்த கவின் அவர்களோட படுகொலைக்கு கொந்தளிக்கக்கூடிய ஆட்கள் அப்பெல்லாம் எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் எல்லாருமே கேட்கணும். ஹரிநாடார் மட்டும் கேட்டா போதாது. அப்பெல்லாம் அவங்க எங்க போனாங்க? சமூக அக்கறை பொதுவா இருக்கணும், எல்லா இடங்கள்லயும் இருக்கணும், எல்லாருக்குமானதா இருக்கணும். அப்ப இது ஒருதலைபட்சமா அவங்க செயல்படுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்க ஜாதிக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் முன்னு நின்று எல்லாத்துக்கும் நீதி வேணும்னு கேட்கக்கூடிய அவங்க ஜாதிக்காரங்க தப்பு பண்ணும் போது கேட்கணும்ல, அதை கண்டிக்கணும்ல, அதுக்கு அரசாங்கத்தை நெருக்கடி கொடுக்கணும்ல. அப்ப அவங்க ஜாதியில ஒருத்தன் தப்பு பண்ணா காப்பாத்த பாக்குறீங்க, வேற ஒரு ஜாதிக்காரங்க கொலை பண்ணா அதை ஆணவ படுகொலைங்கிறீங்க. இத யாராலும் ஏத்துக்க முடியாது. ஆணவ படுகொலை அப்படிங்கிறது ஒரு சாதி மேலாதிக்கம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற பொருள்ல அவங்க சொல்ல வராங்க. இதுல சாதிங்கிற ஒரு ஃபேக்டர் இதுல இல்லையா? சரி, என்ன இப்ப அவங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாருமே சமம், எல்லாரும் ஒண்ணுதானே. ஏன் அந்த சுர்ஜித் கவினை படுகொலை பண்ணாப்புல அந்த சுபாஷினிய கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கலாமே, அவங்க குடும்பம் ஒரு காதல் சேர்த்து வச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல எல்லாரும் சமூக ஆர்வலர், சமூக அக்கறை இருக்குங்கிற தோணியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அப்ப அப்படி பார்த்தா அது ஒரு ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனை தானே. ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனை சுருக்கி பாத்திர முடியுமா? அதுக்கு பின்னாடி இப்போ தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலைகள் நடக்குது. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இவங்க ஒரு சமூகமாக இவங்க ஒரு சமூகமாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால இது வெறும் ஒரு குடும்பத்துடைய பிரச்சனை பாத்திர முடியுமா? அப்ப சமூகங்கிறது இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அப்ப அந்த புரிதல் இருந்து அப்ப அப்படிப்பட்ட அவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்கல்ல. அந்த குடும்பம் ஏத்துக்கிட்டா பரவாயில்லையே, அந்த குடும்பம் ஏத்துக்க மறுக்குது இல்ல. அந்த ஏத்துக்காததுக்கு என்ன காரணம்? இருக்கு அந்த ஏத்துக்காததுக்கு என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி ஒரு சாதி இல்லையா? அண்ணா, ஜாதிங்கிறது காலங்காலமா இருக்கத்தானே செய்யுது. ஜாதிங்கிறது காலங்காலமா இருக்கத்தானே செய்யுது. அது இருக்கிறது சரியில்லை எல்லா இல்ல அத தவறுன்னு நீங்க எந்த அடிப்படையில நீங்க தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப ஜாதி இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கத்தானே செய்யுது. எதனால நீங்க நினைக்கணும்? ஏற்கனவே இருந்த ஒண்ணு வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்க. ஏற்கனவே இருந்த ஒண்ணு தானே, எதுக்காக இருக்கணும்? அப்படி இல்ல. அதாவது இந்த ஜாதிங்கிறது ஒரு கட்டமைப்பு தான். நம்ம அந்த கட்டமைப்புலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம். நம்மளோட முன்னோர்கள் மூதாதையர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கலாச்சாரத்துல வலியுறுத்தி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு ஏன் வேண்டாம் நீங்க சொல்றீங்க? எங்களுக்கு கலாச்சாரம் மட்டும்தான், ஏற்றத்தாழ்வு இல்லையா? எங்களுக்கு அப்படி கிடையாது. அதாவது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். சாதியில கலாச்சாரம் மட்டும்தான் வேறுபட்டு ஏற்றத்தாழ்வு அண்ணன். இப்ப ஏற்றத்தாழ்வு அப்படின்னா இப்ப நான் இருக்கேன், ஹரிநாடார் இருக்காரு அப்படின்னா ஹரிநாடார் சார்ந்து இருக்கக்கூடிய என்னோட சமுதாயத்தோட முன்னோர்கள் வாழ்ந்த வரலாறு அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும்னு எனக்கு இருக்கும். அதே மாதிரி எல்லா சமூகத்திலையும் அவங்களோட சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய அவங்க முன்னோர்கள் குடும்ப பெருமைகளை அடுத்த இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் பெரியவன், எனக்கு கீழே ஒருத்தங்க இருக்காங்க அல்லது எனக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல, நான் நினைக்கல. ஹரிநாடார் அப்படி நினைக்கலன்னு எனக்கு தெரியும். ஹரிநாடார் அப்படி நினைக்கல, ஒரு சாதி சங்க தலைவராக இருந்தா அப்படி நினைக்கலன்னு தெரியும். ஆனால் சாதிங்கிறதுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லைன்றத நீங்க முழுமையா மறுக்கிறீங்களா? அதாவது ஒரு சில இடங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கும் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம், ஆனா மெஜாரிட்டியா இல்லல்ல. கவின் அப்படி ஒரு மெஜாரிட்டி இல்லன்னா ஆணவ படுகொலைகள் நடக்குது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜாதி வேறுபாடுகள்லாம் பாக்குற மாதிரி இருந்தா இன்னைக்கு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி இருக்கக்கூடிய அதே மேடையில அருமைக்கு அண்ணன் மரியாதைக்குரிய அந்த இடத்துல சாதி ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். அதுவும் கூட சொல்ல வரோம். இந்த கொலை அப்படிங்கிற விஷயத்துல அது ஒரு ரெண்டு குடும்ப பிரச்சனை, ஒரு காதல் சம்பந்தமான பிரச்சனை. இதையே நீங்க ஆணவ படுகொலைன்னு சொல்லி போக்கஸ் பண்றீங்க. ஏன் ஒரு சாதி இன்னொரு சாதியோட திருமணம் பண்றதுல அவங்க ரெண்டு பேரும் சாதி பார்த்து திருமணம் பண்ணல, இயற்கையா காதலிக்கிறாங்க, அதுக்குள்ள பெற்றோர்கள் ஒரு தடையாக வராங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி சாதியை தவிர வேற என்ன இருக்கு?
நீங்களே சொல்றீங்கன்னு அந்த பெற்றோர்கள் தடையா வாராங்க அப்படின்னு. அந்த பெற்றோர்கள் ஏன் தடையா வாராங்க? அவங்களோட ஒரு குடும்ப பாரம்பரியம், அவங்களோட குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயங்கள் எதுவும் மாறிடக்கூடாது. என்ன தான் பாரம்பரியம் பிள்ளைக்கு சார்? என்ன பாரம்பரியம்? இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்குமே பாரம்பரியங்கள் இருக்கும். என்ன அதாவது இப்ப பாரம்பரியம்? இப்ப நாடாருன்னு எடுத்துக்கிட்டா, இப்ப நாங்க வந்து இப்ப அக்கா பொண்ணாலும் நாங்க கட்டிக்கிடுவோம். வேற ஒரு சமூகத்துல அக்கா பொண்ணெல்லாம் கட்ட மாட்டாங்க. ம். புரிஞ்சுட்டு இருக்கிறாரு இல்லையா? அவங்க சமூகத்துல வந்து பொதுவா அந்த பெண் பிள்ளைகள்னா வந்து அடுத்தடுத்த தலைமுறைய கட்டி காக்கக்கூடிய பொறுப்போட வாராங்கிறத அவங்க ஐதீகமா கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அந்த மறைவர் சமூகத்துல பல கிளைகள் இருக்கு. அப்ப சாதியை அப்படி பாதுகாக்கிற இருக்கும்போது ஒரு அந்த பாரம்பரியம் தானே, சாதியை பாதுகாக்கிற பாரம்பரியம். நீங்க 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 அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அத நீங்க ஜாதி நீங்க இவங்களும் அரிசி சாதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சாப்பிடுறாங்க, அவங்க அரிசி கலாச்சாரம் சாதம் சாப்பிடுறாங்க, நீங்க இவங்களும் பொங்கல் கொண்டாடுறாங்க, அவங்க பொங்கல் கொண்டாடுறாங்க. எல்லாம் ஒரே ஒரே நீ- கல்ச்சரா தானே இருக்கிறோம். இல்ல அந்த மாதிரி இல்ல. ஒரே கலாச்சாரம் கல்ச்சர்னு கிடையாது. என்ன அதாவது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மாறுபடும், எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மாறுபடும். இப்ப அந்த நாடார்களுக்குள்ளேயே மாறுபடக்கூடிய நாடார்களுக்குள்ளேயே ஹிந்து நாடார், கிறிஸ்தவ நாடார்கள் எல்லாம் ஒரே எங்க ஒரே கலாச்சாரம் தான் இருக்குதா? அதைத்தான் என்ன சொல்ல வரேன். இப்ப எங்க நாடுகளுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்கு. ம். புரியுதுங்களா? எங்க நாட்டுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்கு. இப்ப எங்க நாட்டுக்குள்ளே வசதி பிரச்சனை இருக்குங்க. ம். பொதுவா பெண்ணை பெத்த பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பிள்ளை வந்து போராட்டத்துல நல்லா இருக்கணும், அந்த பையன் படிச்சிருக்கணும், ஏதோ அந்த பொண்ணை கொண்டு வச்சு காப்பாத்துற அளவுக்கு பொருளாதார அப்படிங்கிற பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸும் இருக்காங்க. அதே நேரத்துல அந்த கலாச்சாரம் அழிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம சமுதாயத்தோட அங்கீகாரம் போயிடக்கூடாது, போராட்டத்திலையும் போய் நல்லபடியா வாழணும் அப்படிங்கறதான் எல்லா பேரண்ட்ஸுமே. இல்ல அதுதான் சார் கேக்குறேன். இப்ப நாடார்களுக்குள்ளேயே இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார்கள் இந்து இருக்காங்க, நாடா அதுக்குள்ளேயே இருக்காங்க, வேறுபாடுகள் கிறிஸ்துவ நாடா இருக்குது. இருக்காங்க, வேறுபாடுகள் அதுக்குள்ள இருக்கதான் இருக்குது. செய்யுது. இப்ப இந்து 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 நாடார் வந்து ஒரு கிறிஸ்துவ பொண்ணை போய் மனம் முடிக்கிறதுக்கு லவ் பண்றேன், எனக்கு எல்லாம் சொத்துல எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எங்க நாட்டுக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுதுன்னு தான் சொல்றேன். அது இல்ல, அப்போ நாடார்களுக்குள்ளேயே வந்து ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்குள்ளேயே அவங்க காதலிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல காதலிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, அதை தீர்மானிக்கக்கூடியது அந்த பேரண்ட்ஸ் தான் சொல்றேன். அந்த பெற்றோருக்கு விருப்பம் இருக்கணும். நீங்க என்னத்தான் நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க காதலிச்சிட்டோம், எங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போயிருச்சு, எங்களை வாழ விடுங்க, அவங்களை சேர்த்து வைக்க வேண்டியதானு சொல்லி சமூக போராளிகள் எல்லாரும் சொல்றாங்க. அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு காதல் கல்யாணமோ அல்லது இந்த மாதிரி பொண்ணு இழுத்துட்டு ஓடுனா தான் தெரியும் அந்த வழி. எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? இழுத்துட்டு ஓடுறாங்க, விருப்பப்பட்டு காதலிக்கிறாங்க, இழுத்துட்டு ஓடுறாங்கன்னா நீங்க அதை கொச்சைப்படுத்துறீங்க இல்லங்க. அதாவது அப்படி கிடையாதுங்க. இப்ப அதே இது அந்த பெற்றோரோட சம்மதத்தோட நல்லபடியா சந்தோஷமா வாழட்டுமே, யாரு வேண்டாங்கிற சம்மதம் கொடுக்க மாட்டாங்களே, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சட்டம் அவங்களுக்கு உரிமை வழங்கி இருக்கு, 18 வயதுக்கு மேலாக செய்யலான்னு. அவங்க சம்மதம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்குல்ல. சும்மா வந்து இப்ப எவ்வளவோ இடங்கள்ல காதல் திருமணங்கள் பெற்றோரால சம்மதிக்கப்பட்ட திருமணம், ஒரு சில இடங்கள்லதான் இது வேண்டாம், பையன் சரியில்லை, அல்லது அந்த பையனோட குடும்பம் சரியில்லை, அல்லது பையனோட கேரக்டர் சரியில்லை, அல்லது பையன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் சரியில்லைன்னு கூட இருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்க போய் தானே அவங்க வேண்டாங்கிறாங்க. வேண்டாங்கும் போது ஒதுக்கி போறது தானே நல்லது. இல்ல அந்த பெண்களுக்கு தெரியும், நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு பையன் வந்து ஒரு மோசமானவனா இருக்கிறான், கேரக்டர் சரியில்லாதவனா இருக்கான், அதை இந்த பெற்றோர்கள் தடுக்கிறாங்கன்னா அதுல தப்பு இல்ல. அதை நாங்க யாரும் இந்த சாதி அப்படிங்கறதுக்காக உன திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த ஜாதிக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது, இப்ப நீங்க சொல்ற அந்த இந்து முஸ்லீம்னா கூட அல்லது இந்து கிறிஸ்டின்னா கூட அவங்களுக்கே கலாச்சாரம் வேற இல்ல. நம்ம கும்பிடுற வழிபடுத்த தெய்வங்களா இருக்கலாம், திருமண சடங்குகளா இருக்கலாம், மாறுபடும். அப்படி மாறுபடும் போது அது வேண்டாம், அது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அதைத்தானே அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பெற்றோர் வந்து தான் பிள்ளை போய் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்கல்ல, எந்த தாய் தாப்பனும் நினைக்க மாட்டாங்க. அப்ப நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இப்போ சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பல வீடியோக்கள் போடுறாரு, அருவாளோட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து போடுறாரு. இப்போது அதில் வந்து பெற்றோர்களை கைது பண்ணணும்னு இவங்க அழுத்தம் கொடுக்குறதே வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இன்ஸ்டாகிராமில் இப்படி பதிவுகள் போடுறது, இந்த மாதிரி அருவாக்கள் வச்சு போடுறதெல்லாம் அவங்க பெற்றோர்களுக்கு தெரியாதவங்களா, பையன்கிட்ட இந்த ஒரு சிந்தனை இருக்குங்க அவங்க தெரியாத ஒருத்தவங்களா? அண்ணே அதாவதுண்ணே, இப்ப பொதுவா வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட எல்லா மூவ்மெண்ட்டுமே கவனிக்கணும். ஒருவேளை சுர்ஜித்தோட தாய் தந்தை வந்து அந்த சுர்ஜித்தோட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்த்தாங்களா பார்க்கலங்கிறது எனக்கு தெரியாது, நான் தெரியாம சொல்லக்கூடாது. ஒருவேளை அவங்க பார்த்திருந்தாங்க, பிடிச்சிருந்திருக்கணும். அவங்களே பார்க்கலன்னா கூட இதெல்லாம் வந்து ஆக்சுவலா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவனிச்சிருந்திருக்கும்.
கவனிச்சு அன்னைக்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டு சுர்ஜித்தை சிறைக்கு அனுப்பியிருந்தா இந்த படுகொலை கூட தடுக்கப்பட்டிருக்கலாம். அதை காவல்துறை செய்ய தவறிட்டாங்கன்னா நான் என்னோட பார்வையில 24 மணி நேரம் என்ன பண்றான் இங்க என்ன பண்றான் அப்படிங்கிறத எல்லா பேரண்ட்ஸும் கவனிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த பெண் பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்களுக்கும் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் படிக்கிற மாதிரியும் பிள்ளைகள் இல்ல அவர் வச்சிருக்கிறது வந்து ஆயுதங்கள், அதாவது வெட்டுப்படுற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிடுறேன். இன்னும் சில பேர் சந்தேகம் என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா ஒரு ஒரு வெட்டுறது இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கத்தியெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. இது எதுவுமே பெற்றோர்களுக்கு இருந்திருக்கும். இதுல பெற்றோர்கள் தலையிடே இல்லைன்னு விசாரணை போயிட்டு இருக்கு. நீங்க பெற்றோர்களை எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதாவதுன்னு இப்ப படுகொலையை வந்து அறிஞர் நியாயப்படுத்தலன்னு, தவறு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். ஆனா அதே நேரத்துல இதை வந்து ஒரு நீங்க ஜாதி அடையாளமா நீங்க காட்டுறீங்க. எனக்கு அதுதான் வருத்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்க கூடாது, சுர்ஜித்து படுகொலை செஞ்சிருக்க கூடாது. ஆனா சுர்ஜித்து தன்னோட கூட பிறந்த அக்காவை கவின் காதலிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறதுனால அவர் சுர்ஜித் கவின்கிட்ட சொல்லி கவின் கேட்காதனால அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இது அவங்க என்ன பண்றாங்க, கவின் சார்ந்த அந்த சமுதாய தலைவர்கள் அரசாங்கத்தை பயமுறுத்துறாங்க, ஆளுகிற ஆட்சியாளர்களை பயமுறுத்துறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட மிரட்டுறாங்க, நீங்க கைது பண்ணுங்க. பொதுவா எந்த ஒரு குற்றத்தை யார் செஞ்சாலும் அந்த குற்றம் உண்மையிலே செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து குற்றத்துல சம்பந்தப்பட்டிருந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த குற்றத்துக்கு தூண்டுதலா இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் காவல்துறை கைது பண்ணணும். அந்த சந்தேகம் வரதுனால அவங்களை கைது பண்ணி விசாரணை பண்ணணும்னு சொல்றாங்க. அது விசாரணைக்குள்ளேயே அறிஞர் அவங்க சம்பந்தம் எப்படி சொல்ல வராரு? தவறு கிடையாது. ஆனா அவங்களும் காவல்துறை சார்ந்தவங்க. இவங்க கேட்கக்கூடியது 2 நாள் கழித்துதான் அந்த அவங்களையும் கைது பண்ணுங்க கூடிய வீடியோக்கள் எல்லாம் வருது. ஆனா ஒருவேளை இந்த சுர்ஜித்தோட அப்பா எஸ்ஐ சரவணன் அவர்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த படுகொலை நிகழ்த்துறதுக்கு தூண்டுதலா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது காவல்துறையோட விசாரணைக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். எப்ப நம்ம சுர்ஜித் கைது செய்யப்படுறாங்களோ கைது பண்ணிருப்பாங்க. சுர்ஜித்தோட அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றுறது என்னங்க லாபம்? காவல்துறை அதிகாரி காவல்துறை அப்படி கிடையாது. அந்த மாதிரி அதிகாரியா இருந்தா விட்டுருவாங்களா சொல்லுங்க? அப்படி நீங்க விசாரிச்சு கைது பண்ணுங்கிறது வேற. நீங்க அப்படி சொல்லல, அவங்களை நீங்க கைது பண்ணுங்கிறதா நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க. ஆனா உங்களோட அழுத்தத்தினாலையும் அந்த சமுதாயத்தோட தலைவர்களோட அழுத்தத்தினாலையும் உண்மையிலே நீங்க சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அம்மா கைது செய்யப்படல. ஏன்னா அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது காவல்துறையோட விசாரணையில தெரியுது. அதனாலதான் கைது பண்ணலாம். அப்படி கிடையாது. நீங்க அழுத்தம் கொடுத்ததுனால அரசாங்கம் வேற அரசாங்கத்துக்கு நீங்க கொடுத்த நிர்பந்தத்தினால கைது பண்ணிருக்காங்க. நான் அழுத்தம் சொல்ல வரேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு கைது பண்ணிருக்கீங்க. இல்ல, அந்த ஜாதிய தலைவர்கள் எல்லாரும் கொடுத்த அழுத்தத்தினால அரசாங்கம் வேற வழி இல்லாம கைது பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை, ஒண்ணு இல்ல. இதே வழக்குல அன்னைக்கு அது சம்பந்தமா நீதியரசர் அதே வழக்கு விசாரணைக்காக போயிருந்தாங்க. பத்திரிகையாளர்களே கேள்வி கேட்காங்க, அந்த அம்மாவோட கைது நடவடிக்கை இருக்குமா அப்படின்னு கேட்காங்க. அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, விசாரணை சரியா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்காங்க. கைது நடவடிக்கை இருக்குங்கிறத சொல்லலையே. அப்ப இல்லைன்னு அர்த்தம். இருந்திருந்தா இந்நேரம் அவங்க அம்மாவையும் கைது பண்ணிருப்பாங்கல்ல. இப்ப அந்த பெண்ணுக்கும் வந்தீங்க சுபாஷினி சொல்லிதான் வந்திருக்காங்க, சுபாஷினிக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. உண்மையிலே அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இருந்ததுன்னா அந்த பெண்ணும் கொலை வழக்குல சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பாங்கல்ல. இல்லாத ஒண்ணு ஏன் ஒரு ஜாதிய காரணமா காமிச்சுக்கிட்டு காவல்துறைக்கும் சரி அரசாங்கத்துக்கும் ஏன் அழுத்தம் கொடுக்கணும்? அது ஒரு படுகொலை நடந்திருக்க கூடாது. அதுக்கு நீங்க நீதி கேளுங்க. தப்பே கிடையாது. அதுக்கு எல்லாரும் ஒண்ணா நிற்போம், நாங்களும் ஒண்ணா நிற்போம். ஏன் ஒரு ஜாதிய கண்டோட்டத்தோட நீங்க கொண்டு வரீங்க? இல்ல, முக்கியமானது என்னன்னா, ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பெண் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்றதான் உங்களை போன்ற சாதிய சங்கங்களா பேசக்கூடியவங்களுடைய பார்வையாக இருக்கா? அதாவதுன்னு பெண் பிள்ளைகள் நல்ல முடிவை எடுத்துட்டா எந்த தாய் தாப்பனும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? எல்லா காதலுக்குமே எல்லா பெற்றோரும் எதிர்க்கிறாங்களா? கிடையாது. ஒரு சில காதலை பெற்றோர்கள் எதிர்க்காங்க. அதுக்கு காரணம் அவங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பெண்ணோட பார்வைக்கு அந்த காதலன் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்மதனா இருக்கலாம். அந்த ஆயுள் முழுக்க அந்த பெண்ணை வச்சு காப்பாற்றக்கூடியவனா அந்த பெண்ணோட பார்வைக்கு தெரியலாம். அந்த காதல் அவங்களோட கண்ணை மறைக்கலாம். ஆனா குடும்பத்தின் பார்வையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பையன் நாளைக்கு எப்படி இருப்பான், அவங்க குடும்பம் எப்படி இருக்கும்,
அவங்க குடும்பத்துல கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்துத்தானே செய்வாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்ல குறைந்த அளவு தான் அந்த பெண் பாதிக்கப்படுவாங்க. ஆனா இந்த காதல்னு சொல்லி குடும்பத்துல எல்லாம் விட்டுட்டு போய் பண்ணும்போது அவங்க நிறைய பேர் சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன டேட்டா வச்சிருக்கீங்க? அரேஞ்ச் மேரேஜ்லயும் இதே அளவுக்கான குற்றங்கள் அரேஞ்ச் மேரேஜ்லயும் அதிகமா பண்றாங்க, அங்கேயும் குற்றங்கள் நிறைய நடக்குது. இன்னைக்கு நீதிமன்றங்களை பார்க்குற விவாகரத்துக்கு வரவங்க இப்படி நிறைய நடந்திருக்கு. காதல் விவகாரத்துல மட்டும்தான் பிரச்சனை வருதுங்கிற மாதிரி சொல்றீங்க. எந்த தரவுகளின் அடிப்படையில இந்த மாதிரி காதல் விவகாரத்துல தான் அதிகமா இருக்குன்னு சொல்ல வர்றீங்க? அண்ணன், இப்ப ஒரு குடும்பமா சேர்ந்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த காதலனுக்கும் அந்த காதலிக்கும், அதாவது அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைனா கூட ஒரு குடும்பம் சார்ந்து பேசி ஒரு சுமூக தீர்வு காண முடியும். இது அந்த மாதிரி வரலாமே. இது காதலே அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி வரலாமே. அதுக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அதுவே ப்ராப்ளம் இருக்குல்ல, ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால. இப்ப நீங்க சொல்லுங்க, 2 பேரும் வந்து நீங்க சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னா பையன் நல்லபடியா இருக்கிறானா, நல்ல பையனா இருக்கு, இதை மட்டும் பாருங்க, அந்த பையன் நல்லபடியா இருக்க வச்சு பாதுகாக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா காதல் ஏத்துக்குங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுங்களேன். அப்படி இல்லைன்னு, அதாவது அப்படி பார்த்தா நாம ஏன் இன்னைக்கு கீழடி போய் தோண்டி பார்க்கிறோம்? அரசாங்கம் ஏன் கீழடிய தோண்டி நம்மளோட முன்னோர்களோட நம்மளோட மூதாதையர்களோட வரலாறெல்லாம் ஏன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்போ ஒரு நம்ம தமிழனோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்னு அரசாங்கம் நினைக்கும் போது தான் குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு ஒரு பெற்ற தாய் தாப்ப நினைக்க கூடாதா? இப்ப இன்னொரு விஷயம், இதே கடந்த காலங்கள்ல மிகப்பெரிய சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளான சமூகங்களும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ சாணார் சமூகம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தாலே தீட்டு, மேலாடை அணியக்கூடாது, இப்படியான வழிமுறைகள் இருக்குது. அது எல்லாம் இன்னைக்கு மாறி வந்திருக்கும்ல, அதெல்லாம் தப்பானது மாறி வந்திருக்கும்ல, அப்ப அது மட்டும் மாற்றத்தை ஏத்துக்கிறோம்ல. சமூக ஊடகங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல பொதுவா இந்த சாணான பார்த்தா தீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றீங்க பாத்தீங்களா, அதோட அர்த்தம் தெரியாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நாடார்கள் போர்க்கலை புரிஞ்சவங்க, புரியுதுங்களா? அதாவது நீங்க 7ஆம் அறிவு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல அந்த அவரோட கண்ணோட வச்சு தன்னோட எதிராளிய அவருக்கு துவம்சம் பண்ண முடியும். அந்த வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல போரிட்ட நாடார்கள் வச்சிருந்தாங்க. அதனால அப்ப இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்தவங்க எங்களை சாணார் பார்த்தா தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களோட கண்ணோட சொல்றாங்க. என்னமோ மேலாடை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டது உண்மைதானே? அந்த வரலாற்று உங்களால மறுக்க முடியுமா? தோல்சிலை போராட்டம் அதனாலதான் நடந்தது வைகுண்டராஜன் தலைமையில. அந்த மாற்றத்துல நீங்க ஏத்துட்டு வரோம்ல. அப்ப நாடார்களுக்கு மட்டும் இழைக்கப்பட்டது அல்ல, சரிங்களா? அத்தனை ஜாதிக்கும் சேர்த்து போன இல்ல இருந்ததை நீங்க மாற்றமா ஏத்துக்கிட்டோம்ல, அந்த பாரம்பரியத்தை அப்படியே பாதுகாக்கணும்னு சொல்றோமா, அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டோமா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதை வந்து அத்தனை ஜாதிக்கும் சேர்ந்து போராடுனதே நாடார்கள் சொல்ல வரேன். நாங்க தானே போராடி அதுக்கு தீமைக்கு போராடி நீங்க மாற்றத்துக்கு வந்திருக்கோம்ல, மாற்றத்தை ஏத்துக்கிறோம்ல, ஆரோக்கியமான மாற்றம்னு ஒத்துக்கிறோம்ல. ஏன் அந்த மாதிரி இந்த விஷயத்த அந்த மாற்றத்தையும் ஏத்துக்க மாட்டோம்? இதுல தீமை இல்லல்ல, எது தீமை அப்படிங்கிறீங்க? நீங்க ஜாதிய தீமையா நீங்க ஏன் பாருங்க, இந்த கொலைகள் நடக்குது, இவ்வளவு கொலைகள் நடக்குது, முடிவுக்கு வரலாமே அண்ணன். அப்படி இல்லைன்னா இது வந்து 2 குடும்பமும் சேர்ந்து என் பையன் உங்க பொண்ணை லவ் பண்ணிருக்காப்ல, உங்களால சட்டம் சொல்ல முடியல, நெறி பேச முடியல, நீங்க லாக்கார ஒரே இடம் பெற்றோர்கள் சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் உங்களால நிக்க முடியுதே தவிர ஒரு சட்டமாகவோ ஒரு அவங்களுடைய விருப்பம் உரிமைகள் சார்ந்தோ உங்களால எதுவுமே பேச முடியலையே. இல்லைன்னா இப்ப பெண்ணுக்கும் ஆணுக்கும் அவங்க திருமண வயது வந்த உடனே அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது, ஆமாவா இல்லையா? அப்ப சட்டத்தின் பக்கம் தானே நமக்கு பொதுவானது சட்டம் தானே. அப்ப அத்தனை வயசு வரைக்கும் பெத்து வளர்த்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு எந்த பெற்றோரும் அப்ப நினைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா? அப்ப அந்த எண்ணம் இருக்க கூடாதா? அப்ப 18 வயசு 20 வயசுக்கு அப்புறம் 21 வயசுக்கு அப்புறம் கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல சார், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. பெற்றுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கணும் அந்த பிள்ளைங்க. இப்ப அப்படி சரித்தவரை தீர்மானிக்க அறிவு இல்லைங்கிறீங்களா பிள்ளைங்களுக்கு? இல்ல இப்ப நீங்க ஒருவேளை அந்த அறிவுகள் இல்லாம இருக்கிறதுனால தானே சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடியது அறிவுகள் இல்லாதனால. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சட்டமா தான் கொண்டு வரணுங்கிற மாதிரி இருந்தா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வயது வந்துருச்சு அப்படின்னா அந்த உறவு முறையே வேண்டாம்னு சொல்லிருங்க. தாய் தந்த உறவு முறை எதுக்கு? ஒரு நல்லது கிட்டதான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், யார வேணாலும் இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. மறுபடியும் விருப்பப்பட்டு பண்றாங்க, விருப்பப்பட்டு பண்றதா நீங்க இழுத்துட்டு போறாங்கன்னே சொல்றீங்க. அந்த 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 விருப்பம்
நல்லதா இருந்தா குடும்பமே சேர்த்து வைக்க போறாங்க. அந்த விருப்பம் நல்லதா இருந்தா குடும்பமே ஏத்துக்க போகுது. சந்தோஷமா திருமணம் பண்ணி வைக்க போறாங்க. ஏதோ ஒண்ணு தடையா இருக்குல்ல. பையனோட கேரக்டர், பையனோட குடும்பம், பையனோட பொருளாதாரம், பையனோட சமுதாயம், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் இருக்குல்ல. யார் வேணாலும் ஈஸியா மறுத்து சொல்லிடலானே. அந்த பெண்ணை பெற்று வளர்த்தவங்களுக்கு தானே அதோட பெயின் இருக்கும். இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ உங்களை போன்ற ஒரு சாதி சங்கமாக இயங்கக்கூடியவங்க இப்போ இருக்கீங்க. இப்போ நான் ஹரிநாடர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அஜித் விஷயத்தில் உங்களுடைய ரோல் இருந்ததை நான் பார்த்துருக்கோம். அதை தாண்டி இப்போ ஒரு ஆணவ படுகொலை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒரு மாற்று சமூகமாக இருந்தாலும் அதுக்காக வரக்கூடிய ஹரிநாடார் மற்ற பொது பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அல்லது நெல்லை மாவட்டங்களிலேயே இப்போ தொடர்ந்து பல படுகொலைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்தாலும் நெல்லைகளே நிறைய படுகொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி எங்களோட பகுதிகளில் இந்த தொழிற்சாலை வேணும், இவ்வளோ வேலைவாய்ப்பு இன்மை இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ அரசியல் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பொதுவான பிரச்சனைகளுக்கு ஹரிநாடார் போராடியதாக கடந்த 5 ஆண்டுகள் என்ன இருக்கு? ஒரு காதல் விவகாரத்தை தவிர இந்த மாதிரி விஷயங்களை எதுக்கு நீங்க போராடி? அதாவதுன்னா இப்ப இந்த 5 ஆண்டு அப்படின்னா எனக்கு இந்த 3 ஆண்டே சிறை வாழ்க்கை ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து நான் வெளியில வந்து இந்த வழக்கு சம்பந்தமா உள்ள விஷயங்கள் இப்பதான் நம்ம கட்சியை துவங்கி கட்சி சம்பந்தமா உள்ள பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னோட 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பொது பிரச்சனைகள்லாம் நம்ம போராட்ட களத்துல நின்றுருக்கோம், ஆர்ப்பாட்டத்துல நின்றுருக்கோம். பொதுமக்களோட பிரச்சனைகளுக்காகவே நம்ம போராட்டமே பண்ணிருக்கோம், பொதுவான பிரச்சனைகளுக்காக. இந்த ஜாதி ரீதியா உள்ள ஒரு சில படுகொலைகள் நிகழப்படும் போது அங்க வந்து ஹரிநாடார் வந்து இப்ப ஏன் சார்ந்த சமூகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நான் அங்க போய் நிக்கலாம், கலங்காணலாம், அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வேணாலும் நான் வைக்கலாம். பிற சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்க நான் போகும்போது அங்க பொதுவாக அந்த பார்வை மாறும். இது பாக்குறதுக்கு ஹரிநாடார் ஒரு பொதுவான ஆள் மாதிரி தோணுனாலும் அங்க அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. காமராஜர் இருந்தாரு, உங்களுடைய முன்னோடி காமராஜர் அவர்கள் பொதுவாக இருந்தாரு. அண்ணா பெருந்தலைவர் ஐயாவோட அரசியல் வேற. இப்ப நாங்க எடுத்திருக்கிற அரசியல் வேற. பெருந்தலைவர் நீங்க சாதி தலைவரா இருக்கிறீங்க, நாங்க ஜாதிய தலைவரா இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா இப்ப ஒரு மாற்று சமுதாயத்துக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்கணும் நாங்க எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்லல. ஆனா எங்க சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம தட்டி கேட்கணும், அதுக்கான நீதியை பெறணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு மாற்று சமுதாயத்துல ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா முதல்ல என்ன அங்க இருக்கக்கூடிய ஒரு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையோ தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையோ என்ன அந்த ஸ்பாட்டுக்கே போக விட மாட்டாங்க. பொதுவான தலைவர்களை போக விட்டுருவாங்க. என்னை போன்ற ஜாதிய அமைப்பு வச்சிருக்கக்கூடிய தலைவர்களை அந்த மாதிரி களத்துக்கு போக சம்மதிக்கவே மாட்டாங்க. இது வந்து யதார்த்தத்துல உண்மை. அஜித்குமாரோட அதைத்தான் சொல்ல வரேன். இது மாற்று சமுதாயங்கிறத விட அஜித்குமாரோட படுகொலைக்கு இனி அங்க போக விடல. மதுரை ஜிஹெச்சுக்கு போகும்போது இனி மதுரைக்கு உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் போக கூடாது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல போகும்போது அங்கேயும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் மீறிதான் ஹரிநாடார் அங்க களத்துக்கு போறேன். அதெல்லாம் தாண்டிதான் நான் போறேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் காவல்துறையோடதெல்லாம் கடந்துதான் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப படுகொலைங்கும் போது ஒரு சென்சிட்டிவ் விஷயம். இப்ப நம்ம அந்த இடத்துல போறோம். இப்ப நான் பேசக்கூடிய இந்த கருத்தை அந்த களத்துல நின்று நான் பேசினா அதை ஏத்துக்குவாங்களா? அப்ப அது ஒரு கலவரமா இருக்காங்கல்ல. இதே சீமான் அவர்கள் சரி மற்ற தலைவர்கள் பேசும்போது ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இதுல உடன்பாடு வரணும், அந்த கருத்து ஒத்து வரணும். இவங்க ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோட இந்த படுகொலை நான் இந்த குடும்ப பிரச்சனையா பார்த்தேன். அதுல முரண்பாடு ஆயிருக்குல்ல, அதை அவங்க ஏத்துக்கிற பக்குவம் அவங்களுக்கு இல்லல்ல. அவங்க இத படுகொலை, இது ஜாதிய படுகொலைங்காங்க. நான் என்ன சொல்றேன், இது ஒரு 2 குடும்ப பிரச்சனை, ஒரு காதல் படுகொலைங்கிறேன். இப்ப கன்னியாகுமரியில ஒரு இஸ்லாமிய பெண்ண இதே தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் லவ் பண்ணாப்ல. ஏதோ ஒரு இதுல அந்த பையனை அங்க சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க, படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த இது எனக்கு உண்மையானது தெரியல. என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு இதே கவின் அவர்களோட படுகொலைக்கு போராடக்கூடிய போராளிகள், சமுதாய தலைவர்கள், ஜாதி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், இயக்குனர் மாரி செல்வராஜ் போன்றவரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஏன் அவரும் அந்த தலித் சார்ந்த சமூகத்தை சார்ந்த இளைஞன் தானே, அந்த படுகொலைக்கு ஏன் அவங்க எல்லாம் குரல் கொடுக்கல? நீங்க பேசுறீங்க, நீங்க குரல் கொடுக்கீங்களா? இல்ல, உங்க கேள்வி நியாயமானது சார், உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது, ரொம்ப வேலிடான பாயிண்ட் வைக்கிறீங்க. நீங்க கேள்வி எழுப்புனீங்களா? நீங்க குரல் எழுப்புனீங்களா? அந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணீங்களா? அந்த விஷயத்த அதைத்தான் என்ன சொல்றேன், அது வந்து இந்த குடும்ப பிரச்சனைன்னு சொல்ல வரேன். இந்த குடும்ப பிரச்சனைய காவல்துறையில முறையா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி என் பொண்ணை
பிரச்சனை கொடுக்க பிரச்சனை. சார் இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் இப்போ வரக்கூடிய கட்சி தேர்தல், இப்போ அடுத்து வரக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் யாராவது இருக்காங்களா? இல்ல இப்ப நம்மளுமே அரசியல் கட்சி தானே. அதாவது இது அரசாங்கம் ஆணவ படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறத அண்ணன் திருமாவளவன் போன்றவர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. படுகொலையே நடக்காம இருக்கிறதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். படுகொலையே நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ம். நடக்காம நீங்க பிரிச்சு இருக்கணும். பாக்குறீங்க. நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கே ஒரு கோரிக்கை மனுவாக நான் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை அண்ணன் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் மற்றும் ஒரு சில கட்சிக்காரங்க சொன்னதை கேட்டு அரசாங்கம் ஒருவேளை ஆணவ படுகொலை சட்டத்தை இயற்றும் பட்சத்துல அது பொதுவா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில அந்த சட்டம் இருக்கணும். காதல் கலப்பு திருமணத்தை செய்யக்கூடிய அந்த திருமணங்களை தமிழக அரசு அங்கீகரிக்க கூடாது. பெற்றோர் சம்மதம் இல்லாம நடக்கக்கூடிய எந்த காதல் திருமணத்தையும் அரசாங்கம் அங்கீகரிக்க கூடாது. அதே மாதிரி மாற்று சமுதாய பெண்ணை ஒரு பையன் காதலிக்கிறாங்கிற தகவலை அரசாங்கத்துக்கு கொடுத்தா ஒரு 5,000 ரூபாய் அரசாங்கமே சன்மானம் கொடுக்கட்டும். அந்த காதல் உண்மையானது தெரிஞ்ச இவ்வளவு பதட்டம் உங்களுக்கு வருது. ஒரு பெண்ணை பாதுகாக்கணும், ஒரு பெண்ணுங்கிற விஷயத்துலதான் உங்களுடைய சாதியுடைய ஒட்டுமொத்த பெருமையும் ஒரு பெண்ணோட இடத்துல வந்துதான் நிப்பாட்டுவீங்களா? இந்த பெண்ணுனாலதானே, பெண்ணை காதல் பண்ணதுனாலதானே அந்த படுகொலை நடந்திருக்கு. நீங்க எல்லாம் அந்த படுகொலைக்கு தானே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் படுகொலை நடக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இது பண்ணா உங்களுக்கு இப்படி நடக்கும், காதலுக்கான அது தெரியல உருவாக்கணும் அப்படின்றத தாண்டி பயத்தை ஏற்படுத்தணும், காதலிக்கிறதுக்கான அந்த எண்ணத்தை வரக்கூடாது, வந்து அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க. அண்ணே காதலிக்கட்டும், நல்லா காதலிக்கட்டும், தப்பு கிடையாது. பார்த்து காதலிங்கன்னு சொல்றேன், தப்பு கிடையாது. காதலிங்கன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? பயத்தை ஏற்படுத்தணும், ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் பாக்குறீங்களா? மிரட்டுறீங்களா? இல்ல, இது மிரட்டலோ அச்சுறுத்தலோ கிடையாதுண்ணே. இப்ப யாருன்னே தெரியாம கூட இனம் புரியாத ஒரு காதல் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவங்க யாரு, அவங்களோட சந்ததிகள்லாம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா, நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வருமா, நம்ம பாரம்பரியத்துக்கு ஒத்து வருமா, நம்ம அவங்களோட கடைசி வரைக்கும் வாழ முடியுமாங்கிறதெல்லாம் பார்க்கணும்ல. சும்மா லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது இல்லைன்னா வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு தானே. பரிதாபங்கள்ங்கிற சேனல்ல கோபி சுதாகர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, பெரிய அளவில் வைரலாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மேலே 70 லட்சம் பேருக்கு மேலே இதுவரையும் பார்த்துருக்காங்க. அது குறித்து சில எதிர்வினைகளும் வரதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ கோபி சுதாகர் பொறுத்தவரையும் இந்த மாதிரி சாதி தன்மையோடு இருக்காதீங்க, இன்னொருத்த மூளை செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் பலியாகாதீங்க, போய் படிக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த வீடியோ குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, அதாவதுன்னு அவங்க ஒரு சமூக அக்கறையோட சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு சில அவலங்களை பொதுமக்களுக்கு அவங்களோட திறமை மூலியமா ஒரு சில வீடியோ பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாங்க. இப்ப இந்த கவின் சகோதரரோட படுகொலை இருக்கு இல்லையா, இந்த படுகொலை ஒரு 2 குடும்ப பிரச்சனை. அப்ப அந்த 2 குடும்ப பிரச்சனை, ஒரு காதல் பிரச்சனை, ஒரு படுகொலையில போய் முடிஞ்சிருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இதை ஒரு ஆணவ படுகொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அப்ப சவுத் சைடு ஒரு எஸ்சி கம்யூனிட்டிக்கும் மறைவர் சமுதாயத்துக்கும் அந்த படுகொலை சம்பந்தமா கருத்து வேறுபாடுகள் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த கோபி சுதாகர் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு சமூக விழிப்புணர்வு வீடியோ பதட்டத்தை தான் கொடுக்குது. ஏன் அப்படின்னா அது ஒரு சாரருக்கு சாதகமாகவும் ஒரு சாரருக்கு பாதகமாகவும் இல்ல. அவங்க எந்த சாதியோட அவங்க எந்த சாதியோடையதும் குறிப்பிடல. ஏற்கனவே கோகுல்ராஜ் விஷயத்துல ஒரு சாதி சங்கங்கள் இந்த மாதிரி தலையிட்டு இருக்கிறாங்க. சில பேர் சத்தியம் வாங்குறாங்க, இன்னொரு சாதிக்காரங்க திருமணம் பண்ண சத்தியம் வாங்குறாங்க. இதெல்லாம் சாதி சங்கங்களுடைய தலையீடே இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னு முழுமையா மறுத்த முடியுமா? இப்ப சுஜித் விஷயத்துல வேணா இல்லைன்னு சொல்லலாம், முழுமையா இந்த ஆணவ படுகொலை விஷயத்துல சாதி சங்கங்களுடைய பங்களிப்பே இல்லைன்னு உங்களால முழுமையா மறுத்த முடியுமா? அப்போ யுவராஜ் விஷயத்துல என்ன நடந்தது, சம்பந்தமா சொல்லிட்டு சத்தியம் வாங்கினதுல சாதி சங்கம் இல்லையா? அதாவது எந்த ஒரு படுகொலையும் அந்த படுகொலை செய்யக்கூடியவன் தான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எந்த ஜாதி தலைவரும் அல்லது எந்த கட்சி தலைவரும் நீ போய் வெட்டிட்டு வா, கொன்னுட்டு வா அப்படின்லாம் படங்கள்ல வேணா சொல்லலாம். நிஜத்துல அந்த மாதிரி யாராச்சும் சொல்லி இருந்தா அவர்களும் வழக்குல சேர்க்கப்பட்டு
கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. கோகுல்ராஜ் விஷயத்துல இது சாதி வந்து சங்கம் தலையிட்டதா இல்லையா சார்? இன்னைக்கு அவருக்கு தண்டனை பெற்றிருக்கிறாரா இல்லையா? அவங்க அவங்க எடுத்துக்கிற முடிவு அந்த மாதிரி ஒரு முடிவு அவங்க தானே அதை எடுக்கிறாங்க. இப்ப ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பு அவங்க கூட அவங்க அதை ஏத்துக்க முடியல, அப்ப அவங்க அவங்க சார்ந்து அவர் ஒரு ஜாதி தலைவரா இருக்கிறதுனால உங்களோட வருது. அதான் இதே சாதி இது சங்கங்கள் அவங்க இதுல தலையிடுறாங்கிறத இப்ப நீங்களும் ஏத்துக்கிறீங்க தானே? சாதி சங்கங்கள் எல்லா இதுல அத இடங்களையும் அத கூடாதுன்னு தானே அந்த வீடியோல போட்டிருக்காங்க. அதுக்கு எல்லா பலியாகாதீங்கன்னு தானே அவங்க போடுறாங்க. இடங்கள்லயும் அண்ணன் அண்ணன் எல்லா இடங்கள்லயுமே இந்த ஜாதி ரீதியா ஒரு பொண்ணு இன்னொரு பையனை போய் விரும்பி போயிட்டு அல்லது அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்துல அந்த குடும்பத்தினர் யாராவது ஒருத்தங்க நமக்கு நல்லது பண்ணிட மாட்டாங்களா? ஏன்னா காவல்துறையில போய் சொல்லி நம்ம அசிங்கப்படக்கூடாது, கேவலப்படக்கூடாது, ஒரு குடும்ப பாரம்பரியம் பேரும் சொந்த பந்தம் தப்பு நினைச்சு அதை வெளியில தெரியாம முடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய குடும்பத்தாளுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச யார் மூலியமாவது ஒரு நல்லது நடக்குமாங்கிற ஒரு ஏக்கத்துலதான் போறது. அப்ப அந்த தலைவர்கள் நல்ல விதமா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படுகொலையை ஊக்குவிக்கிற அளவுக்கு யாரும் செய்யக்கூடாதுதான். சில சில தலைவர்கள் நானேங்க கடந்த வாரத்துல என்னோட நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கு, நீட் எக்ஸாம் காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்த பையன் காதலுங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சிட்டான். அவங்க குடும்பம் எங்க கிட்ட உண்மையிலே கதறிட்டு வருத்தப்பட்டு பேசினாங்க. அவங்க பெண்ணோட அப்பா, அப்ப எப்படியாச்சும் சேர்த்து வைங்கன்னு, பிள்ளை இந்த மாதிரி போயிட்டாப்ல அப்படின்னு 50 பவுன் நகை கொஞ்சம் பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி, அவங்க அப்பாவே சொல்றாரு, இந்த பையன் என் பொண்ணை வச்சு நல்லா பாத்துக்கிற அளவுக்கு நல்ல குடும்பமா இருந்து அந்த பையனும் நல்லா இருந்தா கூட நான் அதை நான் கேட்க மாட்டேனே, பையன் சரியில்லை, விசாரிச்சது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் இருக்காப்லயே, அந்த பையனோட சார்ந்த சமூக தலைவர்கள்ட்ட அதே அந்த பெண்ணோட அப்பா சார்ந்த சொந்தக்காரங்க பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு அதாவது கோடி ரூபாய்க்கு மேல உள்ள தொகைய கொண்டு வந்து தாங்க, நாங்க உங்க பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. யாரு சாதி அப்ப சங்கம்? அந்த சங்க தலைவர்கள், ஆ. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, காதல் புனிதமானது, காதலிச்சா சேர்த்து வச்சிட வேண்டியதானே நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பொண்ணை அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு அந்த காதலன் சொல்றான் அப்படின்னா, அப்ப அந்த காதல இல்ல அது புனிதமானதா? நீங்க விவரங்களை சொல்லாத உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம நம்ம பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஏன்னா நீங்க யாருன்னு சொல்லல, எந்த சாதி சங்க தலைவருங்கிறத நீங்க வெளிப்படையா சொல்லல. அப்படி சொன்னீங்கன்னா நம்ம அதை கன்சிடர் அதை வந்து என்னன்றதை உண்மையை செக் பண்ணலாம். நீங்க எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். அது எந்த அதுதான் எந்த சாதி சங்க அதுதான் தலைவர் அது? அதுதான் அதுதான். அதாவது இப்ப சில விஷயங்களை இத வெளிப்படையா நம்ம சொல்லும் இல்ல, போது அப்ப வெளிப்படையா அந்த சொல்லாதவரை குடும்பம், உண்மைத்தன்மை தெரியாம ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாதுல்ல. நான் இப்ப இதுல யாரு என்கிட்ட கேட்டாலும் சொல்றதுக்கு நான் தயாரா தானே இருக்கிறேன். இல்ல இதே ஆனால் இதே இதே குற்றச்சாட்டு ஆனால் உங்க மேலேயும் ஆனால் வைக்கப்படுது. இதுல கூட அண்ணா, இதுல கூட நான் நினைச்சேன் அந்த இடத்துல இது ஒரு கலவரமாவோ அல்லது வேற மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவை அவங்க அது தூண்டுறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்காது. நம்ம அதை செய்யறோம்ல, நான் தூண்டுனா என்ன ஆகும்? அரிநாடா சொல்லி இந்த ஒரு வன்முறை சம்பவம் அரிநாடா சொல்லி ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி கொலை வழக்குல நானே வந்துருவேன்ல. ஆமா, இல்ல இதே இதே பார்வை உங்க மேலேயே வைக்கப்படுது. ஹரிநாடர் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்க காரணமே ஹரிநாடர் இதை வச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, இதை வச்சு பணம் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அப்போ உங்களுடைய உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்தா? நமக்குன்னு குடும்பம் நல்லா இருந்தா சந்தோஷம்னு தான் நினைப்போம். எனக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேற எங்கேயாவது உண்மையிலே கட்ட பஞ்சாயத்து அரிநாடார் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி அண்ணனே தொலைக்காட்சி வாயிலாவே நிரூபிச்சுட்டா கூட நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம கட்டுப்படக்கூடிய ஆட்கள் தான். உங்களுடைய நமக்கு அது சோர்ஸ் ஆஃப் தேவை கிடையாது. இன்கம்லாம் எப்படி, நீங்க எப்படி வாழ்றீங்க, நம்ம உங்களுடைய வருமானம் நம்ம எல்லாம் என்ன? ஃபைனான்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாம ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த படுகொலை செய்யப்பட்ட இது அந்த ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய அந்த தென் தமிழகத்துல இந்த வீடியோ வரும்போது அது பதற்றத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, என்னதான் அவர் எந்த இடத்துலயும் எந்த ஜாதியும் அவர் சொல்லல அப்படின்னு நீங்க சொன்னா கூட அவர் யார சொல்ல வராரு, எந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராருங்கிறது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். யாரும் புரிஞ்சுக்காம எல்லாம் கிடையாது. சரி, அப்ப நீங்க சொல்லக்கூடிய யாருமே புரிஞ்சுக்கல, எந்த ஜாதியுமே சொல்லல அப்படின்னா அவருக்கு ஆதரவா இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே இன்னைக்கு இந்த படுகொலைக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க தான். 70 லட்சம் பேர் அந்த சமூகமா? இன்னைக்கு அந்த பரிதாபங்கள் வீடியோஸ்ல மட்டுமே 70 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அப்படி கிடையாது. அதை தாண்டி சேனல்ல பல வீடியோக்கள் எல்லாமே அதை ஆதரிக்கிறீங்களா? அண்ணே, வீடியோ பாக்குறது வேற, வீடியோ பாக்குறது வேற. இப்ப ஒரு வீடியோனால விமர்சனம் வருது, அந்த விமர்சனம் யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது. கரெக்டா இல்லையா? யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது. அப்ப இவங்களோட வீடியோ ஒரு சமூகத்தினரை அல்லது பல சமூகத்தினரை
காயப்படுத்துதுங்கிறத அவங்க சொல்றாங்க. ம். சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.